ஆண்டவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் பாரத்தோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எத்தனை தேசங்களிலே மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் பல இடங்களில் இருந்து எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்குமா என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உண்மையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் போதே முதல்ல நீங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அதே வேளையில் நம்மோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும், இதே பிரச்சனை வெளியாக போய்கொண்டிருக்கிற மற்ற குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபகுக் 2:3 வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஒரு குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம். இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு திட்டம். ஹல்லேலூயா. நமக்கென்று, நம்முடைய குடும்பத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம், அவருடைய சித்தம், அதாவது பிளான் ஆஃப் காட் அண்ட் வில் ஆஃப் காட். நம்ம எல்லா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அப்பா, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த உம்முடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க. நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாது ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய பாதை என்ன, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற தேவனுடைய சரியான திட்டம் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே அது நிறைவேறும் சொல்லியிருக்கிறீங்களே, நாங்கள் காத்திருக்கிறோம், தயவு செஞ்சு அந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உம்முடைய பிளான் மாத்திரம்தான் நடக்கணும், உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோ, கணவரோ, யாராவது மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீங்கப்பா, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த திட்டம், அந்த தரிசனம் எங்கள் குடும்பங்களிலே நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் அப்பா, உம்முடைய தரிசனம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, எங்கள் தேசத்தை குறித்து, எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொருவரை குறித்தும் நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்கல்லவாப்பா. அந்த திட்டத்துக்கு மாறாக எதுவும் நடக்கக்கூடாது ராஜா. அதே வேளையில அந்த சித்தத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற இருதயத்தை தாங்க ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாக அவர்கள் போகக்கூடாது அப்பா. ரட்சிப்பு ஆண்டவரே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, உம்முடைய தரிசனத்தோடு இணைந்து ஓடுவார்களாக, உம்முடைய திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாக, உம்முடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாக. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. எங்களுடைய திட்டங்கள் அல்ல, எங்களுடைய பிளான் அல்ல, உம்முடைய பிளான், உம்முடைய விஷன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பங்களிலே தடைகளை உடைத்து போட்டு உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய தரிசனத்தை, நீர் குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. நீர் குறித்த நேரத்திலே தடையில்லாமல் நிறைவேற்றுவீராக அப்பா. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி
சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பாட தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பாட தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பாட தேவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு குறித்த காரியங்கள், நமக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறும், அவருடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை ஆண்டவர் நமக்கு முடித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் நம்முடைய குடும்பத்துல, இன்னொரு பக்கம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம். இந்த வாரத்துல நீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீங்க, இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஒருவேளை இந்த வாரத்துல நீங்க கட்ட வேண்டிய காரியங்கள், 1ஆம் தேதி வரப்போகிறது, அடுத்த மாதம் வரப்போகிறது, அதுக்குள்ள நீங்க செலுத்த வேண்டிய பண தொகைகள், ஒருவேளை என்னென்ன பில்ஸ் பே பண்ணணுமோ அதெல்லாம் பே பண்ணணும், கடன் அடைக்கணும், ஒருவேளை வட்டி கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ரெண்ட் கொடுக்கணும், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், இந்த வாரத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணுமே, இந்த பணம் எனக்கு வரணுமே, இந்த மனிதர்கள் வந்து எனக்கு இந்த உதவி செய்யணுமே, இந்த காரியத்துல, என் பிள்ளைகள் காரியத்துல, என்னுடைய எதிர்காலத்துல, என்னுடைய வீட்டு காரியத்துல இந்த காரியங்கள் நடக்கணுமே என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் மாத்திரம்தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், உங்களுக்கு தேவையான அந்த எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப நம்ம எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன காரியங்களை இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இது அப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, அது பணமோ அல்லது நன்மையோ அல்லது குறைவுகள் நிறைவாக வேண்டுமோ அல்லது சில மனிதர்கள் உங்க குடும்பத்துக்கு வர வேண்டுமோ, எதுவானாலும் இப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த காரியம் நடந்துதாகணும்ப்பா, இந்த காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா, இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த பணம் எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும் அப்பா, வீடு கட்டி கொண்டிருக்கிறோம், அதன் பணம் தேவை அப்பா, பிள்ளைகளுடைய ஒருவேளை ப்ரொமோஷனுக்காக, வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம்,
குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன காரியமாயினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக இப்பொழுது உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ, இப்பொழுது அந்த காரியங்களிலே ஒரு அற்புதம் நடப்பதாக, எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதமாய் நடப்பதாக, எதிர்பார்க்கிற நபர்கள் வருவார்களாக, எதிர்பார்த்திருக்கிற அந்த பணம் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து உம்மை காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்லவே, நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. தடைகளை உடைத்து போட்டு கோணலானவைகளை செவ்வையாக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை முடித்து கொடுப்பீராக, வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமாக, உற்சாகமாக நீங்க இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கரங்களை தட்டி, ஆமாண்டவரே, என்னுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள்ல அற்புதங்கள் செய்ய போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஆமென். நம்ம முதல்ல நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டங்கள், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யணும். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. ஆமென். தேவைகள் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மன விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஏக்கங்கள் இல்லையா, நிறைய காரியங்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி சந்தோஷத்தோடு, அப்பா நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நிறைய மன விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் அப்பா, அப்படியே சொல்லிட்டே இருங்க.
உங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன விருப்பம் அது ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரிடத்திலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். சாலமோன் ராஜாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நீங்க இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், வீடு கட்டணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு சந்தோஷமா இருக்கணும், கணவன் மனைவி நிறைய நேரங்கள்ல ஒரே சண்டை, இல்லை எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஒருவேளை நீங்க பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவரிடத்துல சொல்றது கூட ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க பரவாயில்ல சொல்லுங்கப்பா, எனக்கு ஆசையா இருக்கப்பா, என்னுடைய கணவனுடைய மனைவியோடு இணைந்து வாழ விருப்பமா இருக்கு. நீங்க இப்ப சொல்ல போறீங்க. எனக்கு ஒருவேளை சில சமயங்கள்ல உங்களுக்கு சில ட்ரெஸ் கூட தேவைப்படும். பிள்ளைங்க உங்களுக்கு தேவையான காரியங்கள், ஒரு செல்போன் தேவைப்படலாம், ஒருவேளை உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படலாம் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. தேவையா இருக்கலாம், மன விருப்பங்களா இருக்கலாம், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன ஆசையோ இப்ப அப்பா கிட்ட சொல்லுங்க. ஒரு தகப்பன் இடத்திலே ஒரு பிள்ளை சொல்லுவது போல நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் ஆசையா இருக்கப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே. எங்க பெற்றோரிடத்துல கேட்டா கிடைக்காது, கணவரிடத்துல கேட்டா கிடைக்காது, பிள்ளைகளிடத்துல கேட்டா கூட கிடைக்காது ஆண்டவரே, உலக மனிதர்களிடத்துல கேட்டா கிடைக்காது, ஆனா உங்களிடத்துல கேட்கிறப்பா, உங்களிடத்துல கேட்கிறப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, அப்படியே வேதனையோட இருக்காதீங்க. அது நடக்கல, இது நடக்கல, என் விருப்பங்கள் நிறைவேறல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க அப்பா, என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அப்பா. என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, என்னெல்லாம் தேவையோ, இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையோ அப்பா, நீங்க மனம் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுங்கப்பா, ஒரு குழந்தை கொடுங்கப்பா. இரண்டாவது குழந்தைக்காக ஆசையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுங்கப்பா. வெளிநாட்டுல போய் வேலை செய்ய ஆசை நினைக்கிறவங்களுக்கு விசா எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி தடைகளை உடைத்து வேலை கொடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும் அப்பா. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. எப்படிலாம் வாழணும்னு விரும்புறாங்களோ, உமக்காக வாழணும்னு எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த சந்தோஷங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. அந்த மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. சொந்தமா ஒரு வீட்டை கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. தகப்பன் தாயுடைய அன்பை கொடுங்கப்பா. கணவன் மனைவியுடைய அன்பை கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஒருவேளை பெற்றோரை பிரிந்திருக்கலாம், ஆண்டவரே பிள்ளைகளுடைய அன்பை பெற்றோருக்கும் பெற்றோருடைய அன்பை பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. எனக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்க கொடுங்கப்பா, அதெல்லாம் நீங்க கொடுங்கப்பா. எல்லா வியாதிகள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. சுகமா வாழணும்னு யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா, நிம்மதியை கொடுங்கப்பா, இளைப்பாறுதலை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மன விருப்பங்கள் எல்லாம் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசித்து சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே பார்க்கிறோம், உங்களுடைய பாரங்களை கர்த்தரிடத்துல வைத்து விட்டால் கர்த்தர் அந்த பாரங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5 பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களை கவலைகளெல்லாம் வைத்து விடுங்கள், கவலைகளெல்லாம் வைத்து விடுங்கள், பாரங்களை வைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் பாரங்களை மாற்றுகிறவர், கவலைகளை போக்குகிறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு குடும்பத்துல எவ்வளவு பாரங்கள், ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளால வருகிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தினரால வருகிற நிந்தையான காரியங்கள், மற்றவர்கள் நம்மை நிந்தையாய் பேசுகிற காரியமா இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நிந்தையால் அவமானத்தினால் என் இருதயமே பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள், உங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள், வேலை ஸ்தலத்துல உங்களை நசுக்குகிற காரியங்கள், இப்படிப்பட்ட கவலைகள், படுத்தா கவலையா இருக்கு, அழுகையா வருதுன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த கவலைகளை எல்லாம் இப்ப ஆண்டவரிடத்துல வைக்க போறோம். ஆமென். நம்முடைய மன விருப்பங்களை எப்படி நம்ம சொன்னோமோ, நம்முடைய எதிர்பார்ப்புகளை நம்ம ஆண்டவரிடத்துல எப்படி சொன்னோமோ, நம்முடைய தேவைகளை எப்படி ஆண்டவரிடத்துல சொன்னோமோ, அதே போல இப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். நம்முடைய பாரங்களை வச்சுட்டு கவலைகளை வைக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு நம்ம லைவ் சாட்ல ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க அனுப்பும்போது அவங்க சொன்ன காரியம், அவங்களுடைய மகளை மாமியார், நாத்தனார், 5 பேர், கணவர், எல்லாரும் 5 பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்களாம். 3 வயது குழந்தை சாப்பிடாததுனால அந்த குழந்தைய ஊசினால குத்தி குத்தி சாப்பிட வைக்கிறாங்களாம். எப்படி, எவ்வளோ ஒரு பாரம் இல்லையா? அப்ப இது மாதிரி எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை. நல்ல கணவனுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, தவறான உறவுகள்னால போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, அப்படி நிறைய காரியங்கள், வியாதிகள், வேதனைகள், இப்படி மனுஷனால கொடுமைப்படுத்தப்படுறது ஒரு பக்கம், வியாதியினால பணத்தினால கஷ்டப்படுத்தப்படுகிறது இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசால கொடுமைப்படுத்தப்படுறது இன்னொரு பக்கம். எவ்வளவு பிசாசின் கிரியைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், இந்த மந்திரவாத கிரியைகளினால பலவிதமான போராட்டங்கள், அலக்களிப்புகள், வியாதிகள், சண்டைகள், சாபங்கள், இப்படி எவ்வளவு பாரங்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறோம், உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய இருதயத்தை அழுத்திட்டு இருக்கும் பாருங்க, அந்த பாரத்தை இப்ப ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். அன்னாள் அன்னைக்கு பாரத்தோடு இருந்த அவர் குழந்தை இல்லைன்னு, அவ அந்த பாரத்தை அப்படியே இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கல, எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டா. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போறோம். இந்த முழு இரவுல, இந்த நடு இரவு நேரத்துல இப்ப நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலையை இப்ப இறக்கி வைக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை, அதாவது நிறைய பிரச்சனை இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனை உங்களுடைய இருதயத்தை அப்படி அழுத்திட்டு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? காலையில் எழுமுனாலே அந்த பிரச்சனை தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். கண்ணை மூடி தூங்கலான்னு நினைச்சா அந்த பிரச்சனை தான் வரும். சாப்பிட கையை வச்சாலும் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் இல்லையா? அதுதான் உங்களை அழுத்துகிற ஒரு பெரிய பாரம். இன்னைக்கு அந்த பாரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நீதிமான் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர். எல்லாரும் அவரிடத்துல சொல்லுவோமா? உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. இனி நீங்க மனுஷனிடத்துல சொல்லாதீங்க, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எல்லா கவலைகள், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம், உங்களை ரணமாக்குகிற பிரச்சனை, உங்களுடைய கவலை, உங்களை தூங்க விடாத பிரச்சனை, எழும்பினாலும் வேதனைப்படுத்துகிற பிரச்சனை, இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல இறக்கி வைப்பீங்களா? அப்படியே அவருடைய பாதத்துல வச்சிருவீங்களா? எல்லாம் ஜெபிக்கலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து எத்தனை ஆயிரங்கள்
யூடியூப் மூலமாக, ஆண்டவரே ஃபேஸ்புக் மூலமாக, டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு அப்பா அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. என் பிரச்சனைக்கு என்ன வழி தெரியலையே, என் பிள்ளைகள் காரியம் என்னவாய் முடியுமோ தெரியலையே, இந்த வியாதி எப்பொழுது மாறும் தெரியலையே, இந்த கடன் பிரச்சனைக்கு வழி என்ன தெரியலையே, என் எதிர்காலம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும் தெரியலையே என்று பாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட இன்னும் நிறைய பாரங்களை சுமந்து தவித்து கொண்டு கண்ணீரோடு நம்முடைய பாதத்திலே அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக அப்பா, ஒவ்வொரு பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் பிரச்சனைகளை உம்முடைய பாதத்துல இறக்கி வைக்கிறோம். யாரெல்லாம் தங்கள் கவலைகளை உம்முடைய பாதத்துல சொல்றாங்களோ ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் நம்முடைய பாதத்தில் அந்த கவலையை வைக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இறங்கும், அற்புதங்களை செய்யும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக. கவலைகளை போக்குகிறவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதிகள் மறைந்து போகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அப்பா. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க அப்பா. அவருடைய மன பாரங்களை மாற்றி போடுங்கப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் பாதத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.